இந்த வீடியோ காட்சியை தொடர்ந்து வீடியோவின் நடுவில் பார்த்து தரிசிக்கலாம். பழனி முருகனா ஆண்டி கோலத்தில் பார்த்து தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளும் ஆண்டி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து எப்படிப்பட்டது? அதே போல் ஆண்டி கோலத்தில் பார்த்து தரிசிக்கிறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? மற்ற கோலங்களை எல்லாம் நம்ம எந்த நேரத்தில் பார்த்து வழிபாடு செய்யலாம்? முருகப்பெருமானுடைய மிக பெரும் சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதிலும் முக்கியமாக பழனியில் ஆண்டியாக உருவெடுத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் பற்றிய நிறைய சிறப்பு தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை பார்க்கும் போதே பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ பக்கமாக எப்போ பழனிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக அறுபடை வீடுகளில் நீங்கள் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க, எந்த படை வீட்டுக்கு இன்னும் போகலை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கருங்காலி மாலை, ஒரிஜினலான கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். பொதுவாக கருங்காலி மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதோ வகையில் கிடைத்தாலும் கூட நாம் ஒரிஜினலாக அப்படின்னு பார்த்து வாங்கணும். எங்ககிட்ட ஒரிஜினலான கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட், கருங்காலியால் செய்யப்பட்ட மோதிரம், இது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக உங்களால் எளிமையான முறையில் வாங்கிக்க முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. பழனி முருகப்பெருமானை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டிக்கோள முருகப்பெருமானை பார்த்து தரிசனம் செய்யும் போது நாமளும் ஆண்டி ஆயிடுவோம் அப்படிங்கிற கருத்து ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இது போகர் சித்தர் பழனி தண்டாயுதபாணி சிலை வடிவமைக்கும் போதே அவரை ஆண்டிக்கோளத்தில் தான் சிலையை வடிவமைச்சிருக்காரு. ஆண்டிக்கோளத்தில் இருக்கும் முருகனை நாம் தொடர்ந்து 3 பௌர்ணமி தரிசனம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தீராத பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய கர்ம வினைகளை கூட தீர்த்து விடுவார் அந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் தீபாராதனை காட்டப்படக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி காண கிடைக்காதது அப்படின்னு சொல்லலாங்க. ஆண்டி கோலத்தில் கையில் அந்த தண்டத்தை பிடித்தவாறு முருகப்பெருமான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி, அவருக்கு காட்டக்கூடிய இந்த தீபாராதனை, அந்த ஒளியில் முருகன் எவ்வளவு அழகாக தெரிகிறாரு பாருங்க. இந்த காட்சியை பார்க்கும்போதே முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் பழனிக்கு சமீபத்தில் போய் நான் இந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப வியந்தேன், அதே போல் நான் இந்த விஷயத்தை வேண்டிட்டு எனக்கு நடந்தது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட ஆண்டிக்கோளத்து முருகனை பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். முருகனுடைய வைத்தியநாதர் அலங்காரம் நோய் தீர்க்கக்கூடிய அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் நோயில் இருக்கிறவங்க கூட இந்த வைத்தியநாதர் அலங்காரத்தில் முருகப்பெருமான தரிசனம் செய்யும்போது நிச்சயமாக நோயிலிருந்து விடுபடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் ராஜ அலங்காரம், நாமே நம்மளுடைய பிரச்சனைகளை உருவாக்கி இருப்போம். அதாவது உருவாக்கிய பிரச்சனையில் இருந்து மீள முடியாமல் கஷ்டத்தில் சிக்கி மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அத்தகைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் இந்த ராஜ அலங்காரம் முருகன் அப்படின்னு சொல்லலாம். சுய ஜாதகப்படி செவ்வாய் திசை நடக்கிறவங்க, ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றவங்க ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை 3 பௌர்ணமிகள் தரிசனம் செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக குழந்தை தண்டாயுதபாணி நமக்கு ரொம்பவே ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை அருள்வார் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. பழனி முருகப்பெருமானை நம்ம ஆண்டிக்கோலத்தில் பார்த்து தரிசிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் புண்ணியம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையான ஒரு சிறப்பு. இப்படி ஆண்டிக்கோல முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும்போது நிறைய பலன்களை பெற முடியும். ஆண்டிக்கோலத்தில் வெறும் கோவணத்தை மட்டும்தான் அந்த முருகப்பெருமான் சூடியிருப்பார். ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய நவபாஷான முருகனை தரிசிக்க வர்றவங்க நவபாஷானத்தினுடைய முழுமையான நேரலையை, அதாவது நேர்மறையான ஆற்றலை கதிர்வீச்சை அவங்க பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை காலையில் மலையேறி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் விலகி போகும், படிப்படியாக மாற்றங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போட்டி, பொறாமை, கஷ்டம், தடை இவை
எல்லாமே நீங்கி ஆண்டிக்கோலத்தில் இருக்கும் பழனி முருகனை தரிசனம் செய்தால் பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜாதகத்தில் பாதிப்பு தரக்கூடிய நிலையில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் தாக்கமும் குறைய வேண்டும் அப்படின்னா பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசிக்கிறது தான் நல்லது. தவறான வழியில் செல்வங்களையும் பொருள்களையும் நாம் தேடக்கூடாது. அது கண்டிப்பாக நமக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். எதுவுமே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டா உன்னை தேடி அனைத்துமே வரும் என்பது தான் தண்டு கொண்டு கோவணத்தோடு நிற்கக்கூடிய முருகப்பெருமான் ஆண்டிக்கோலத்தில் உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அனைத்தையும் விட்டு விட்டா ராஜாவாக இருப்பாய் என்பதை உணர்த்தவே ராஜ அலங்காரம். இந்த 2 அலங்காரமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் பழனி முருகனை எந்த கோலத்தில் பார்த்தாலும் நமக்கு நற்பலன்கள் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி மிக பெரும் ஒரு ஆன்மீக ஒரு அலை இருக்கக்கூடிய அலங்காரம் தான் இந்த ஆண்டிக்கோல அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சமீபத்தில் போன இந்த பழனி முருகப்பெருமானை எந்த அலங்காரத்தில் பார்த்து வழிபாடு செய்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கந்தனுடைய அறுபடை வீடுகளில் 3வது தலம் தாங்க இந்த பழனி. அது ஆதிகால பெயர் திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. மலை அடிவாரத்தில் சற்று மேல்புறத்தில் ஒரு ஆலயம் அமைந்திருக்கும். திருமகளும் அலைமகளும் காமதேனுவும் பூஜித்த இடம் அப்படின்னும், அதே போல் மலை உச்சியில் பால தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைந்திருக்கிறதும் நமக்கு தெரியும். மலை உச்சியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலையானது நவபாஷாணத்தால் செய்யப்பட்டது அப்படிங்கிறதும் தெரியும். முக்கியமாக சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர காலத்தில் தான் இந்த நவபாசான சிலையை போகர் இங்கு நிறுவியதாகவும் சொல்லப்படுது. எனவே அந்த அக்னி நட்சத்திர நாளில் இங்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாட்டங்கள் இருக்கும். மலை உச்சியில் விற்றிருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி ஆண்டிக்கோலத்தில் பாலகனாக அருள்பாலிக்கிறார். இவருக்கு செய்யப்படக்கூடிய ராஜ அலங்காரம் ரொம்ப விசேஷமானதுங்க. இங்கு இறைவனுடைய நவபாசான சிலையின் மீது சாத்தப்பட்ட சந்தனம் புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய மருந்தாக மாறும். இங்கு அபிஷேகம் செய்த பஞ்சாமிர்தமும் விபூதியும் கூட நம்பினோருடைய நோய்களை நீக்கி நன்மை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்துக்கு காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்துவது பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு. போகர் முனிவரோடு அருணகிரிநாதர், நந்தியடிகள், தேவராய சுவாமிகள், நக்கீரர் போன்ற எண்ணற்ற முனிவர்கள், சித்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு பேர் பெற்றிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தலத்துக்கு போக தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்துமே பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. இப்படி பழனி தண்டாயுதபாணியை நம்ம வழிபாடு செய்யும்போது நாம் இந்த அலங்காரத்தில் வழிபாடு செய்தாதான் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முக்கியமாக எல்லா அலங்காரத்திலையுமே வழிபாடு செய்யலாம். குறிப்பிட்டு நமக்கு அருளக்கூடிய முருகப்பெருமான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பல மர்மங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது இந்த பழனி முருகன் கோவில் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. 6 பொருட்களால் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பழனியினுடைய ஒரு விசேஷமான நெய்வேத்தியம். போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கும் அதீதமான சக்தி வாய்ந்ததாக இந்த சிலை இன்னைக்கும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு ஆண்டிக்கோலத்தில் முருகப்பெருமானை தரிசித்தா நீ என்னை போல ஆண்டியாக இரு அப்படின்னு சொல்வது கிடையாது. எதையுமே தேட வேண்டாம், உன்னை நீ உணர்ந்து கொள், அஞ்ஞானத்தை விளக்கு, பெரும் செல்வம் உன்னை தேடி வரும், பக்தியால் மட்டுமே என்னை பற்றிக்கொள், அரசனாக மாறுவாய் என்பதை ஆண்டிக்கோலம் உணர்த்தது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டிக்கோலம் துவங்கி மாலையில் ராஜ அலங்காரம் வர முருகனை தரிசிப்பது எதுவுமே இல்லாமல் பழனிக்கு வந்து முருகனை தரிசித்தா அரசனாக மாறக்கூடிய சாத்தியம் உள்ளது என்பதை குறிக்குது. எனவே ஆண்டிக்கோலத்தில் முருகனை தரிசிக்கிறதால நாம் ஆண்டியாக உள்ளோம் அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஞானத்தை வழங்கக்கூடிய பழனி முருகனை வணங்கினோம் அப்படின்னா மனதிலுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு பெறுவோம். தீராத பிரச்சனைக்கு கூட தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு எல்லாருமே கைவிட்டு போனவங்க கூட, மனம் வருந்தக்கூடிய பக்தர்கள் கூட கடுமையான பிரச்சனைகள் தோஷங்கள் தீர ஆண்டிக்கோலம் முருகனை தரிசிக்கிறாங்க. நல்ல வேலை கிடைக்க, திருமணம், கிரகப்பிரவேசம், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர போன்றவற்றுக்கு ராஜ அலங்காரம் முருகனை தரிசிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஆண்டிக்கோள முருகனை பற்றிய நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக காண கிடைக்காத ஒரு அதிசய வீடியோ காட்சியையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.